கறிக்கடைக்கு போனால் ஈரலை மறக்காமல் கேட்டு வாங்கிடுங்க. இதுல இவ்வளவு சத்துக்கள் ஒளிஞ்சிருக்கா? ஆட்டு ஈரல், கோழி ஈரல் ரெண்டுல எது அதிக சத்து பாருங்க. ஆனா இவங்க தொட்டு கூட பாத்துறாதீங்க. கறிக்கடைக்கு சென்றாலே ஈரல் போடவா வேண்டாமா என்று கடைக்காரர் கேட்பார். சிலருக்கு ஈரல் என்றால் மிகவும் விருப்பம், பலருக்கு ஈரல் பிடிக்காது. ஆனால் இனிமேல் ஈரலை ஒதுக்காமல் வாங்கி வந்து சாப்பிட்டு விடுங்கள். ஏனென்றால் ஈரலில் உள்ள சத்துக்கள் அப்படி. அதுவும் கோழி ஈரலில் உள்ள சத்துக்களும் ஆட்டு ஈரலில் உள்ள சத்துக்களும் வெவ்வேறாக உள்ளன. அதனால் சிலருக்கு ஆட்டு ஈரல் ஒத்துக்கொள்ளும், சிலருக்கு கோழி ஈரல் ஒத்துக்கொள்ளும். உங்களுக்கு உள்ள பிரச்சனைகளுக்கு ஏற்றவாறு ஈரலை மாற்றி சாப்பிடுங்கள். ஆனால் ஈரல் சாப்பிடாமல் இருந்து விடாதீர்கள். சிக்கன் ஈரல் வைட்டமின் ஏ, B12 மற்றும் இரும்பு சத்து நிறைந்தது. இது இரத்த சோகையை குறைக்கவும் இரத்த நாளங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கவும் உதவுகிறது. மேலும் புரதச்சத்து அதிகமாக உள்ளதால் உடலின் வளர்ச்சிக்கு உதவியாக உள்ளது. இரத்த சோகை உள்ளவர்களுக்கு சிறந்த உணவாக அமையும். கண் பார்வை தெளிவாகும், நரம்பு மண்டலங்களை வலிமைப்படுத்தும். குறைந்த அளவு உள்ள கொழுப்பு உள்ளதால் உடல் எடையை கட்டுப்படுத்த உதவும். மட்டன் ஈரல் ஒரு சத்துள்ள உணவாகும். இதில் ஜிங்க், செலினியம், வைட்டமின் B12 மற்றும் சுருக்கமான கொழுப்பு ஆகியவை அதிக அளவில் காணப்படும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், தசைகளுக்கு மிகுந்த வலிமை அளிக்கும், உடலின் நரம்பு பிரச்சனைகளை சரி செய்யும். குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கு சிறந்த ஆதாரமாக அமையும். கொழுப்பு குறைவாக உள்ள சிக்கன் ஈரல் தினசரி உணவில் சேர்க்க சிறந்தது. மட்டன் ஈரல் சிக்கனை விட கொழுப்பு அதிகமாக உள்ளதால் மிதமாகவே உண்ண பரிந்துரைக்கப்படுகிறது. யார் யார் உண்ணக்கூடாது? கொழுப்பு சத்து அதிகம் உள்ளவர்கள். மட்டன் ஈரலில் உள்ள கொழுப்பு கொலஸ்ட்ரால் அதிகரிக்க செய்யலாம். கிட்னி பிரச்சனைகள் உள்ளவர்கள். இரண்டும் புரதச்சத்து அதிகம் உள்ளதால் கிட்னி பிரச்சனைகள் உள்ளவர்கள் உண்ண மாட்டார்கள். ஆரோக்கிய மாறுபாடுகள் உள்ளவர்கள். இரத்தத்தில் யூரிக் ஆசிட் அதிகம் உள்ளவர்கள் மட்டன் ஈரலை தவிர்க்க வேண்டும். எதையுமே அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இரண்டையும் மிதமான அளவில் உண்ணலாம். முக்கியமா மேலே குறிப்பிட்டுள்ள பிரச்சனை உள்ளவர்கள் மருத்துவரின் ஆலோசனையை பின்பற்றி ஈரல் உண்பது நல்லது. இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.